ஆயுஷப் ஃபைனலாக நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ வந்து நான் இங்கே மோட்டோ விளாக்கிங் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து அப்பா வச்சுட்டு அப்படியே மானாமர் வர போகிறேன். மானாமர் ரெக்கார்ட் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்பா இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நான் மோட்டோ வாக்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே. ஹாய் வாட்ஸ்அப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்கோம். மதுரைன்னு சொல்ல முடியாது, சோழவந்தான் போயிட்டுருக்கோம். அங்கே என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2. ஸோ இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சோழவந்தானுக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே திருப்பி மதுரைக்கு வரோம். மதுரைக்கு வந்து நைட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாளைக்கு காலையில், அதாவது ஆகஸ்ட் 3 நம்ம சாதுமாவோடைய பிறந்த நாள் தான் அன்றைக்கி தான். ஸோ அது ஃபஸ்ட் ஆனிவர்சரி இவனுக்கு. ஸோ அதனால் சிறுமலைக்கு போகலான்னு ஒரு திடீர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபுல்லாக இந்த விளாக்கில் பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் டு மதுரை பைபாஸில் மானாமரியை தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நான் எதுக்கு விளாக் பண்ணாமல் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து விளாக் பண்ணுற மைண்ட் செட்டு வரல. அது ஏன் எதுனாலன்னு எனக்கு தெரில. பட் அவங்க கூட இருக்கப்போ எனக்கு வந்து விளாக் பண்ணுற மைண்ட் செட்டே வரல. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் மதுரை வந்து இன்னும் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிடலாங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:27 ஆகுது. ஒரு 4 மணி 4:30 கிட்ட போயிடலான்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, பார்ப்போம். ஏன்னா ஃபோன்லாம் நம்ம விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வாட்டி. ஸோ அதனால் நான் இடையில ஃபோனை கழட்டி திருப்பி விளாக்குக்கு திருப்பி செட் பண்ணணும். ஸோ அதனால் டைம் எப்படி ஓடுன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இப்போ எங்கே போய்ட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோழவா போய்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் எங்கள் அப்பா கூட இருந்தேன். ஸோ இடைக்காட்டூருக்கு போயிட்டு திருநாடவர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே 18 அடி சித்தர் அவங்க கோயிலுக்கும் போயிட்டு இப்போ நான் மதுரையை நோக்கி பயணிக்கிறேன். எங்கள் அப்பா திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. யோசப்பு லொக்கேஷன் புதுசாக இருக்குதா? ஸோ நீ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா, வானமலையில் இருக்க இடைக்காட்டூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். திருவிருந்தர் ஆண்டர் கோயிலுக்கு. ஸோ யார் யார் வந்திருக்கோம்? நானும் எங்கள் அப்பா வந்திருக்கோம். அதுவும் நம்ம சாது மாலை. ஸோ பின்னாடி பாருங்க, கோயிலுக்கு வந்திருக்கோம். இது என் லைஃப்ல மறக்க முடியாத மூவ்மெண்ட்டுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இது ஏன் லைஃப்ல மறக்க முடியாத மூவ்மெண்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது வண்டியை ஓட்ட வரும், பைக். அது வரை எனக்கு பைக் சைக்கிள் ஓட்டவே தெரியாது. நானா தான் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ அப்போலாம் என்னால் வண்டி வாங்க முடியாது, வண்டிலாம் ஓட்ட முடியாது சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதுமா வாங்கி 1 வருஷம் ஆக போகுது. அது 1 வருஷத்துலேருந்து அவனை வந்து கிட்டத்தட்ட 28,000 ஓட்டிட்டோம். இப்போ வந்து ராம்சர்ல மானாமர் வர, அதாவது இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் அப்பாவோட வந்திருக்கேன் பைக்கில். இதுவே எனக்கு பெருமை தானே. ஸோ இந்த வயசுல தான் கற்றுக்கணும், அந்த வயசுல தான் கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியலையா, அது நீங்கள் எப்போனாலும் கற்றுக்குறீங்க. எனக்கு வந்து காலேஜ் படிக்கிறவரை பைக் ஓட்ட தெரியாது. நிறைய இடத்துல கேவலப்பட்டிருக்கு, அசிங்கப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் முறியடிச்சு, எப்படி சொல்கிறது, என்னால் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ராம்சத்துலேருந்து இங்கே மானாமரம் ஒரு 110 சம்திங் எவ்வளோ கிலோமீட்டர் சரியா தெரியல. நான் கீழே போட்டு விட்றேன். எங்கள் அப்பாவோட பைக்கில் வந்திருக்கேன், ஓகேவா? அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு நான் தனியாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. லைஃப்ல நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, அதுக்காக நம்ம எவ்வளோ போராடுறோம், அதில் எவ்வளோ, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பண்ணக்கூட நிறைய பேர் நம்மளுக்காக எதிர்ப்பு தெரிவித்தாலும் நீங்கள் அதில் ஸ்டடியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், உங்களுக்கு வாய்ப்பு உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். அவங்க இல்லைன்னா விழுதுறேன் விடுவாங்கலாம் நினச்சால பார்க்கல, விட்டாங்க.
அடிக்கடி மதுரை தண்ணி போயிட்டு வருவேன். இப்போ எங்கள் அப்பா கூட மானாமரம் வந்திருக்கேன். இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நான் அப்படியே திருப்பி சோழம் வந்தாலும் போயிடுவேன். நாளைக்கு அப்படியே சிறுமலை போகிறேன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா August 2. ஸோ August 3 நம்ம சாதுமாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வருது, அதாவது ஃபஸ்ட் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக நாங்கள் சிறுமலை போகலான்னு இருக்கிறோம் பசங்க எல்லாரும். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பாய். ஸோ இன்றைக்கி என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத மூமெண்ட்டுக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் அப்பா என் கூட இவ்வளோ லாங்கில் வருவாங்கன்னு. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து மானாமரம் சம்திங் ஒரு 110 சம்திங் எவ்வளோ கிலோமீட்டர் சரியாக தரல. ஸோ அங்கேருந்து இடைக்காற்று கோயில், அப்புறம் பக்கத்தில் தான் 18 அடி சித்தர் கோயில். ஸோ இது ரெண்டுமே இடைக்காற்றில் வந்து எப்படி சொல்கிறது, ஃபேமஸான கோயில். ஸோ எப்போ யார் மானாமரம் தான் சரி இந்த இடைக்காற்றுக்கு போய் திருவிருநாடர் கோயிலும் அப்புறம் வந்து 18 அடி சித்தர் கோயிலுக்கு போயிட்டு போங்க. ஸோ ஆடியோ எப்படி கிளியராக கேட்குதுன்னு எனக்கு தெரில, வீடியோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ ஃபஸ்ட் டைம் மோட்டோ விளாகிங் பண்ணுறேன், அதாவது ட்ராவல்ஸ் இதில் ஃபஸ்ட் டைம் மோட்டோ விளாகிங் பண்ணுறேன். நம்ம பைக் ரிவ்யூ பண்ணுறப்பலாம் மோட்டோ விளாகிங் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நாள் ஆக்சுவலாக டச் விட்டு போயிடுச்சு. என்னதான் வேலையில் ப்ரெஷர் இருந்தாலும், என்னதான் கிளி வாங்கினாலுமே லீவு போட்டு இப்படி அழகான ரோட்டில் நம்மளுக்கு பிடிச்ச பைக்கில், நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின பைக்கில் அப்படியே ஜாலியாக ஒரு 70லேருந்து 80 90 அதுவே நம்ம வண்டி கோவர். ஸோ அதில் அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு போகிறதுலே இருக்கிற சுகமே தனி சுகம். வேலை பாருங்கள், பார்க்கண்டானா சொல்லலை எல்லாரையும், பட் மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வேலை பார்க்க நம்ம ஒன்றும் மிஷின்லாம் கிடையாது. மிஷினுக்கு கூட அப்பப்போ ரெஸ்ட்டு இருக்குது. மனுஷனாக இருக்க நம்மளுக்கு தான் ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த ஃபைனான்ஷியலில் இருக்கிற என்ன சொல்லணும்னா, முக்கியமாக இந்த ஃபைனான்ஷியலில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பரிதாபம். எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது, பட் எனக்கு தெரியல. பட் நான் ஃபைனான்ஷியலில் இருக்கிறனால நான் சொல்கிறேன். எதுக்கு இப்போ ஃபைனான்ஷியல் எதுக்கு இந்த வேலை கஷ்டம் தானேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயும் கிளி வாங்கணும், ஆஃபீஸ்லேயும் கிளி வாங்கணும், போகிற காசு வாங்குற மெம்பர்ட்டையும் கிளி வாங்கணும். நம்ம தான் லோன் கொடுத்துருப்போம், பட் ஒரு சில பேர் நம்மளையும் திட்டுவாங்க. அதெல்லாம் பழகிதாங்க வாழ்க்கையில். பட் அதெல்லாம் தாண்டி என்ன தான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துகிட்டு இப்படி சுற்றுறதுல இருக்க ஆனந்தமே தண்ணி தாங்க. ஸோ இப்போ நான் இடைக்காற்று கோயில் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு ஒரு செவமாலையும் அதுமாதிரி ஒரு கீச்செயின் ஒன்று வாங்கியிருக்கோங்க. எங்கள் அப்பா இப்போ பஸ்ஸில் ஏறி அப்படியே போயிடுவாங்க. ஆனால் அங்கே வந்து 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும். ஒரு ஆமாம், ஒரு 2-2.5 கிலோலாம் கோயிலுக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் திருவிருநாடர் ஆண்டவர் கோயில்லையும் அப்புறம் வந்து சித்தர் கோயிலையும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஐஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணலான்னு முதல்ல இருந்தேன். பட் ஐஃபோனுக்கு வந்து லைட்னிங்கும் இந்த ஆடியோ கனெக்ட் பண்ணுற கேபிள் வந்து மிஸ் ஆகிருச்சு. ஸோ அதோட நம்ம பழைய ரெட்மி ஃபோன்லேயே இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் திருப்புவன் வந்து 12 கிலோமீட்டர் இருக்குங்க. ஜாலியாக நம்ம ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணி போவோம். ஸோ இப்போ நம்ம வண்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 28,740 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது வர.
நான் எப்போயுமே ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனால் பார்த்தா நான் எப்போ ட்ரிப்பு கிளம்புனாலுமே கிளம்புறப்ப ட்ரிப்பை வந்து 0 பண்ண நினைப்பேன். ட்ரிப்பியே பட் அதை அப்படியே மறந்துடுவேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு மறந்துடுவேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து ப்ராப்பராக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்ப்போங்க. பெட்ரோல் இருக்குது, இதில் 4 பாயிண்ட் காட்டுது. காலையில் தான் ஒரு 7 லிட்டர் போட்டேன், பெட்ரோல் இருக்கும். நம்ம ட்ராவலோடைய செகண்ட் டோலு ராம்நாட்டில் ஒரு டோல் வரும், பட் அங்கெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போ தான் வந்து இது செகண்ட் டோலு, பட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டோல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை தொட்டு விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. ஏன்னா கடைசி வேறு நம்மளால தான் ஒருத்தவங்க இல்லைன்னா வேலையெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது, ஒரு வாட்டி நல்லாயிருக்கு, ஒரு வாட்டி திடீர்னு எரிச்சல் ஆயிடுது. நான் ஒருத்தன் தான் அதிகமாக லீவ் போடுற மாதிரியே சொல்கிறாங்க, பட் நான் லீவே போட மாட்டேங்கிறேன். போடுறேன் மாதத்துக்கு 2 வாட்டி அப்படி தான் போட்டுட்ருக்கிறேன். கரெக்டாக 4 வாட்டி போடுவேன். ஆனால் தொடர்ந்து லீவ் போடுற மாதிரி சொல்கிறாங்க. விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், நான் 3 மிஷின் கிடையாது, மிஷினு கூட நேரம் இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. என்னை கேட்டால் மனுஷனாக இருக்க நம்ம தாங்க நேரம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். மிஷினுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குங்க. மிஷினோட அப்பப்போ ரெஸ்ட் இருக்குது, நம்ம தான் ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு என் பிளான் என்ன இருந்துச்சுன்னா, காலையிலே கிளம்பலான்னு தான் இருந்தேன். கிளம்பிட்டு எங்கள் அக்கா மாமா அப்புறம் என் தங்கச்சி எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே சோழம் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் டைம் அப்படியே ஓடுனதில் எப்படி சொல்கிறது, திடீர்னு எங்கள் அப்பா பார்த்தேன் கோயில் போகணுன்னு சொன்னாங்க. சரி மதியத்தோடு அப்படியே கிளம்பிட்டேன். எனக்கும் லீவு கிடைக்கல, அதேத்தோடு தான் நானும் கிளம்புனாச்சு. இப்போ நேரம் நம்ம சோழம் தான் போயிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மானாமரை தாண்டி ஒரு பிரிட்ஜில் ஏறிட்டோம். இப்போ செகண்ட் பிரிட்ஜில் ஏறிக்கிட்டு இருக்கோம். அதாவது திருப்புவனை தாண்டி 2வது பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிட்ட ஆடு ஃபுல்லாக புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆங்கிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில சத்தியமாக. ஸோ கொஞ்சம் போன மழக்கெலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க, போக சரி பண்ணியிருக்கோம். என்னுடைய ஒரு ட்ரீம் சக்ஸஸ் ஆகிடுச்சு கைஸ். நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சேன். எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ராம்சத்துலேருந்து மானாமரை வர பைக்கிலேயே. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, மழை தொடுது கைஸ். சரி வாங்க பார்த்துக்குறோம். ஏன்னா நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணி உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன் கைஸ். நம்ம கூட இருக்கிறவங்களும் அதே ஃபீல் பண்ணணுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதில் வந்து மழை பெரிய துளியாக விழுதுங்க. ஃபோன் ஆஃப் பண்ணிடுவோமா கைஸ்? மழை பெருசாக பெய்யுது. நான் வந்து போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா பாய் பாய். இருங்க முதல்ல நின்றுட்டு ஃபோனை கலெக்டானோம். கரெக்டாக ஃபோன் தப்புன்னு ஆயிடும். இதில் எங்கிட்ட நிப்பாட்டுறது, எல்லா பக்கமும் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓ மை காட், வந்து மாட்டிக்கிட்டேன் வசமாக. ரைட்டு, இன்றைக்கி ஃபோனு செத்துச்சு. சும்மாலே இந்த ஃபோனில் டிஸ்பிளே இல்லைங்க. ரெட்மி ஃபோனில் டிஸ்பிளே உடஞ்சிருக்கு கைஸ். இதில் எங்கிட்ட நிற்கவும் முடியாது. சரி வாங்க பார்ப்போம். மழை அவ்வளோ தூரலங்க, துளி தாங்க பெருசாக விழுகுது டொம்முன்னு. இங்கிட்டு மழை துளி இல்லை அவ்வளோ. என்ன மாடி மழை பெய்யுது. ஐயா என்னங்கடா, ஒரு பக்கம் வீடியோ எடுத்தால் வீடியோ கட்டாது, இன்னொரு பக்கம் மழை பெய்யுது. என்னோடய நெக்ஸ்ட் ட்ரீம் வந்து ஒரு கார் வாங்கணுங்க. கார் வாங்கிட்டு எங்கள் அம்மாவும் இதே மாதிரி நிறையா இடத்துக்கு கூப்பிட்டு போனேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ எங்கேயுமே ட்ராவல் பண்ணதில்லை. எங்கள் அப்பா கூப்பிட்டு போனாலும் எங்கள் அப்பா வந்து கோயில் சம்மந்தமாக தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, இவ்வளோ மானாமதுரை வந்து இடைக்காவற்றூரில் திருவிருதராண்ட கோயிலும் சித்தர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோமா நானும் எங்கள் அப்பாவும். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா. அதனால் சீக்கிரம் ஒரு கார் வாங்கிட்டு எங்கள் ஃபேமிலியோட நிறையா இடத்துக்கு நான் சுற்றி பார்க்கணும் காசு. அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா?
அதே நான் உங்களுக்கு வந்து விளாக் எடுத்து போடுறேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சிங்கே ஆகாது, 2 பேரும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நான் எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட தான் இருப்பேன். பட் எனக்கு ஒன்றுனா எங்கள் அம்மா தான் வருவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் மாமா, அடுத்து எங்கள் அப்பா, இவங்க 3 பேர் தான் எனக்கு ஒன்றா வருவாங்க. இவங்க 3 பேர் இல்லாட்டா நான் இப்போ இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் அதான் உண்மை. பரவாயில்ல, இங்கிட்டு மழை இல்லை. ஸோ அதாங்க ஒரு கார் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரி நிறைய இடத்த சுற்றி காட்டணும். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சிடணும் காய்ஸ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ராஜா ராணி மாதிரி அப்படியே ஜம்முன்னு காரில் உட்கார வச்சு அப்படியே ஊரே சுற்றி வரணும். பார்ப்போம், சீக்கிரம் எல்லாம் நடக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறது, என் லைஃப்பில் எல்லாமே எனக்கு லேட்டாக கிடைக்கும். காலேஜ் படிக்கிற வரை எனக்கு சுத்தமாக வண்டியே ஓட்ட தெரியாது. செகண்ட் இயர்லேருந்து வண்டியே ஓட்ட ஆரம்பித்தேன் என் ஃப்ரெண்டு சரவணா மூலியமாக. அவன் வண்டி சொல்லி தந்ததுக்கப்புறம் எங்கள் மாமா அப்படி சொல்லி கொடுத்து அப்படியே வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் வேலைக்கு சேர்ந்து வண்டி வாங்கினேன். இப்போ டியூ கட்டிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு அமௌண்ட்டை வச்சு அப்பப்போ கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எப்படி ஹியூமன்ஸ், நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, நம்மளுக்கும் எல்லாம் இருக்குல்ல. 24/7 வேலை பார்த்தோம்னா வச்சுக்கிறீங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. கிடைக்கிற டயத்தை அப்பப்போ வெளியே போய் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். மிஷினுக்கூட ரெஸ்ட்டு டைம்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு தான் எல்லாம் மேலே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். அதேமாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க சின்ன பைக் வச்சு லாங் போகலாமான்னு. அதெல்லாம் போகலாம் கைஸ். சின்ன பைக் வச்சு தாராளமாக போகலாம். ஒரு 70 to 80, 90 க்ரூஸ் பண்ணி போங்க, நல்லாயிருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டுங்கிறீங்க, பிரச்சனை இருந்துறீங்க. பட் எனக்கு இதுவரை பிரச்சனை கொடுத்தாலும் நான் சரி பண்ணி லாங்கில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வண்டி வாங்கி 1 வருஷம் ஆக போதாமல், இன்றைக்கி கூட 1 வருஷம் ஆக போகுது. இப்போ வர 28,760 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. எனக்கு இன்னமும் வண்டி நல்லா தான் இருக்குது, மைலேஜும் நல்லா தான் கொடுக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப எல்லோரும் வந்து ஹெல்மெட்டு, ரைடிங் க்ளவுஸு, ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்டுங்க. எனக்கு வந்து வச்சுருந்தேங்க. ஜனவரியோட மேகமலை ட்ரிப்பு போயிருந்தேன். அப்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ரைடிங் க்ளவுஸு, ஜாக்கெட்லாம் பிஞ்சு போச்சு. அந்த ஆக்சிடெண்ட் தான் காய்ச்சி இப்போ எனக்கு இன்ன வரை பிரச்சனையாகவே இருக்குது. எப்படின்னா நம்மளுக்கு காலில் எழுதுனா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, நம்மளால் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியாது. இதில் நான் வேலையில் லீவு கேட்டோன்னே எதுக்கு எடுத்தாலும் அதையே ஒரு சில பேர் சொல்லி காட்டுறது. உனக்கு தான் 2 மாதம் லீவு கொடுத்தோம்ல, நான் அந்த 2 மாதம் நான் லீவே கேட்கல. நான் மெடிக்கல் லீவு தான் அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னேன். இல்லாட்ட என்ன அவங்களா தான் வேலையில் வச்சாங்க, சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. இப்போ லீவு கேட்டால் ஆனோன்னா அதே சொல்லி குத்தி காட்டுறது எல்லாம் நடக்கிறாங்க கைஸ். ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணாமல் இருக்க முடியுமா? ட்ராவல் பண்ணாமல் இருந்தால் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகாதா? இது எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த லாஜிக்கு என்ன இதுன்னு. மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் உயிரினமாக இருக்கிற எல்லாமே ஒரு நாள் வந்து மேலவும் போய் தான் ஆக வேண்டாம். நம்ம பொத்தி வீட்டில் இருந்தால் மட்டும் அப்படியே இருக்க போகிறோமா? ஃபைனலாக நம்ம வந்து மதுரைக்குள்ளே ரீச் ஆகி இப்போ சோழந்தான் ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில. ஏங்க இந்த குட்டிச்சாத்தானே நம்பினதுக்கு நம்பாமல் இருந்திருக்கலாம் போலங்க. இந்த கூகுள் குட்டிச்சாத்தானே நம்மளுக்கு தெரிஞ்ச வழியில் எப்பயும் போல் இருந்திருக்கலாம் போல். நம்ம எப்போயுமே எப்படி சோழந்தான் போகும்போன்னா செக்கானம் போய் செக்கானத்தில் அக்காவையும் மாமாவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எப்போயுமே சோழந்தான் போகிறது. அதோட ஈஸியாக இருந்துச்சு. சரி எப்பயுமே அங்கிட்டே போய்கிட்டு இருக்கோமே, புதுசாக சோழவந்தானுக்கு ஒரு ரூட்டை போட்டு போயிட்டு நாளைக்கு நம்ம அக்காட்ட போகலான்னு பார்த்து இந்த கூகுள் குட்டிச்சாத்தான்ட்ட சோழவந்தான் மேப் போட்டால் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகுதுங்க. பாத்திமா காலேஜ் வழியாக அங்கே இங்கேன்னு சுற்றி ஆற்றவே முடியலை. இன்னமும் 28 மினிட்ஸ் காட்டுது, 15 கிலோமீட்டர்னு காட்டுது. ஆனால் எதுக்கு இவ்வளோ இது காட்டுதுனால இது கூட்டு போகிற ரூட்டு ஒரே டிராஃபிக்காக இருக்குங்க. இத்தனைக்கும் நான் வந்து கார் இதில் தான் போட்டிருக்கிறேன், பைக் இதில் கூட போடலை. இந்த சுற்ற ஓடுது. இப்போ நம்ம திண்டுக்கல் ரூட் வழியாக போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா முன்னாடி திண்டுக்கல் பஸ்ஸு தான் போகுது. வருஷ ஸ்பீடு பிரேக்கர் தான் வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம் காஷ், இது பழனி ரூட்டு. திண்டுக்கல் பழனி 113 கிலோமீட்டர், திண்டுக்கல் 57 கிலோமீட்ரு. ரோடு சரியில்லை காய்ஸ், குண்டு குழிமாக இருக்குதா, முதுகுலாம் வலிக்குது. அம்மன்ல இப்போ சஸ்பென்ஷனை மாற்றி இது 2வது ரைடுன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷனை மாற்றி ஆமாம், இன்னும் செட் ஆகாமல் இருக்குது. இந்த சைடில் நான் வந்தது கூட இல்லைங்க, இதாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். சாரியண்ணா, கொஞ்சம் வழி விடுண்ணா, போய்க்கிறேண்ணா.
தேங்க்யூண்ணா. கேட்குற கேப்பில் பூந்து ஓடிடணும். எங்கள் அண்ணன் ஒருத்தர் வேறு மொபைல் வாங்கிட்டாரு, வந்து கால் பண்ணுறான் மதுரைக்கு வந்துட்டேன்னு. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து அவருக்கு மொபைல் ஹோல்டர் வாங்குவோம். எனக்கு மடி கால் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த இன்ஜூரி ஆனதுலேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சுலங்க, அந்த எலும்பு ஃப்ராக்சர் ஆனதுலேருந்து அப்பப்போ எனக்கு பெயின் ஆக ஆரம்பிச்சிடும், வீங்கிறோம் திடீர்னு கால். அதான் முதல்ல என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவான், நம்ம பிள்ளையான உட்காந்துக்கிறோம். ஒரே லாரியாக தான் போகுது. லாரின்னா 25 மினிட்ஸ் காட்டுது, 14 கிலோமீட்டர் காட்டு தான். நான் இதுக்கு இவ்வளோ மாடி ஒரு தரையா எத்தானே. ஐயோ, இனிமேல் இந்த ரூட்டில் வரக்கூடாது கைஸ். சுற்றினாலும் பரவாயில்ல, செக்கானம் போயிட்டு கொஞ்சம் நேரம் மாமா கூட கடையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாண்டா பையில பார்க்க போனோம். அவன் பேர் பாண்டி விற்கிறேன், என் ஃப்ரெண்டு பேர். அவனை அப்படியே பாண்டானு கூப்பிட்டு பழகிட்டோம். நீங்களும் அவனை பாண்டானு கூப்பிடுங்க, எதுவும் சொல்ல மாட்டான். பார்த்து வண்டி ஓட்டுங்க, யார் இப்படிலாம் ஓட்டாதீங்க. கேப்பில் புந்துரா எத்தானு. ஐயோ, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே, அது நம்ம வீட்டு மாதிரி தான், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ஆச்சே முடிக்கலை. அதனால் ஸ்பீடு பிரேக்கரு. இங்கிட்டு வண்டியெல்லாம் வேகமாக தாங்க போகுது, மெதுவாக ஒன்றும் போக மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இந்த காருக்கார அந்த மாதிரி நம்மள மாதிரி தானே தெரியாமல் இந்த ரூட்டில் வந்துருப்பாங்களோ. திடீர்னு பிரேக் அடிச்சிடுறாங்கப்பா. தாத்தா நீங்கள் வேற ஏன் ஆட்டோக்காரண்ணா என்னங்கடா இன்னைக்கு எனக்கு வந்த சோதனையாடா. இன்னும் 12 கிலோமீட்டர் காட்டுது, என்னங்கடா அது. ஏன் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியலையே கடவுளே. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு, என் ஃப்ரெண்டு வீடு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்குது, சோழந்தான் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி. நம்ம போகிற லொக்கேஷன் தலைமை இப்போ நேரம் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட விட்டுறணுமா. சரியான கூட்டம் ஆகிடும்ல. லெஃப்ட் சைடு கோயம்புத்தூர் கரூர், அதே ரைட் சைடு தேனூர் சோழம் தான். நம்ம ரைட் சைடு போகணும். கரெக்டான வழியில் தான் போய்கொண்டே இருக்கிறோம். எத்தனை ஸ்பீடு பார்க்குறா அம்மாடியோ. நல்லா 4 நிமிஷத்தில் வீடியோ அதுக்குள்ள நான் என் பாண்டாவை கட்டி ப்ரோ வெளியே வா ப்ரோ. நீ ஒரு நிமிஷம் வெளியே வாடா, ஒரு சர்ப்ரைஸ். யோசப்பே இருங்க, ஐஃபோன் லோகோ தெரிய மாட்டேக்கு, தெரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து சோழந்தன் வந்துட்டோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அம்மாவு கூட போயிருக்கான் வண்டி வாங்கிட்டு. ஸோ
வந்தவொன்னே அடுத்த பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வண்டியோட போய் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, கொஞ்சம் ரைடிங் கிளவுஸு ஜாக்கெட்லாம் போட்டு லாங்கில் ஓட்டுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்து சேஃபாக ஓட்டுங்க வண்டி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நம்மளால் லாங்கில் அவ்வளோ ஓட்ட முடியாதுன்னு சொன்னேன்ல, இன்னொருத்தன் இல்லாமல் பார்த்தீங்களா அதுக்குள்ளே விரல் மாதிரி சுருங்கிருச்சு. இந்த விரல் பாருங்கண்ணே, 2 காலும் இந்த கால் வீங்கிருச்சா. இப்போ நம்ம வந்து கியர் அடிக்கடி மாற்றிருக்க மாட்டோம், பட் அப்படி இருந்தே நம்மளுக்கு வந்து விரல் வந்து சுருங்கிருச்சு. இதே நான் வேலை பார்க்குறது வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும், அதுமாதிரி ஏரியாவில் மாற்றி மாற்றி கியர் மாற்றி மாற்றோம், அப்பப்போ எனக்கு கால் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஒன்றும் தெரில. சரி கேஷ் பார்ப்போம். லவ் யூ கேஷ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.